ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. இன்றைக்கி வீடியோக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பழம்னா மஞ்சனத்தி பழம். அந்த பழம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை சாப்பிட்ருக்கீங்களா மறக்காமல் சொல்லுங்கள். ஆமாம், அந்த பழம் வந்து எங்கள் ஊரில் நிறையா இருக்குது. ஆமாம், மழை வேறு பெஞ்சனால இப்போ நனைஞ்சிட்டான். மழை வேறு சன்ன மழை பார்த்தா கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மழை சரியான மழை. பின்னாடியோட மஞ்சனத்தி இருக்கேன். அதில் இந்த அளவுக்கு நான் காய்தான் கிடக்கு. இன்னும் பழத்தை காணோம். வாங்க போகலாங்கிட்டு. டீ மரம் இந்த வருங்க காய் கிடக்கு வருங்க. இந்த பாருங்க காய் தான் கிடக்குன்னு அந்த அளவுக்கு இது சின்ன கண்டு. ஆமாம், இதில் என்ன எதாவது காணலாம். இதில் நம்ம இது ஒரு பழம். ஆமாம், இந்த பழம் சாப்பிட்லாம். ஆனால் அந்த பழம் இன்னும் காய்க்கலை. ஆமாம், இந்த பழம் அந்த அளவுக்கு காய்க்காமல் இருக்குது. இங்கேயும் மஞ்சள் மரம் நிறையா இருக்குது. இதில் பழம் கிடக்காம பாருங்கண்ணே. இதுலேயும் காய்தான் கிடக்கு. அந்த அளவுக்கு பழத்தை காணும். ஃபுல்லாக பறவைகள், எறும்பு, பூச்சி வெட்டை எல்லாம் சாப்பிட்றமா இருக்குது. இதுலேயும் காய்தான் கிடக்கு. அங்கிட்டு போவோம். கம்மாய்க்குள்ள போவோம். இங்கிட்டு வந்து இதில் இருக்கான், கரையில் இருக்கான். உடம்பு சரியில்லாதனால அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க எங்கிட்டும் போக முடியல. போய் வீடியோ எடுத்து வச்சுனா வீடியோ எடுக்க போக மாட்டேங்கிறேன். அதே ஒரு ஒருத்தவை எப்படி எடுக்க முடியும்? நான் ஒரு ஆள் தானே வீடியோ எடுக்கிறேன். காயத்தையும் கிடக்கு. காய் அதிகமாக கிடக்கு. பழம் பழுக்கல, மரத்தையே காணல. இங்கே இருக்குது பாதசாமி. இதுக்கு நேரம் இருக்குது. எல்லா பக்கமே பாதானே. எல்லா பக்கமும் பாதேன். ஆமாம், நம்ம வைக்கிறோமா இல்லையோ, கோயில் எங்கள் ஊரில் வந்து மாடுகள் அதிகம். கோயில் மாடுகள், அதனால் அதிகமாக பாதை எங்கன்னா தான் பாதை வச்சிடும். அது வெறிவும் நடந்துக்கிறாப்புல. என்ன அதில் ஒன்றோட பழம் இல்லையா அதில்? இப்போ தானே சீசனே. அதனால் இப்போ சீசனுக்கு இப்போ என்ன காய்க்கலை பாதி மாதத்தில். ஆமாம், இன்னும் இப்போ தான் சீசன் ஆரம்பிக்கும். அதனால் அந்த அளவுக்கு இன்னும் காய்க்கலை. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா பூ காய் காய்ச்சுவேன். இன்னும் அதில் காய் கிடக்கா? பிஞ்சா கிடக்கா அதில்? அந்த காயை ஏன் பிடுங்குற? பிடிங்க பழுது திங்க போறியா? பழுது திங்க போறியா அந்த காயை பிடிங்கி? இந்த பாருங்க, காயாத்தே இருக்குது. இந்த பச்சை பிஞ்சை பிடிங்கிட்டு வர்றாப்புல. இதை பிடிங்கி எதுக்குன்னு தெரியல பிடிங்கிட்டு வர்றேன். என்ன பழம் கிடக்கான பார்க்க போனியாங்க? பழம் கிடக்கான பார்க்க போனி ஒன்றா தொகை காணும். காயாத்தையும் கிடக்கு. பழம் கிடக்கான்னு பார்த்துக்கிட்டே போகிறாப்புல. ஒரு பழத்தை காமி. இது இந்த பழம் பார்த்துக்குங்க. இந்த பழம் வந்து சாப்பிட்டாதான் தெரியும் அதோட சுவை. சாப்பிடாம யாருக்கும் தெரியாது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது இந்த பழம். இங்கிட்டலாம் பழம் இல்லை. ஃபுல்லாக மஞ்சள் மரம் இதில் இருக்க ஃபுல்லாக பூ காயாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அதுக்கு நேரம் இப்போ போகிறோம் வாங்க. இதுக்கு நேரம் ஒரு பழம் கிடக்கு. அதுக்கு நேரம் நடந்து போய்க்கிருக்கோம். இப்போதைக்கு மழை வர மாதிரி கிடக்கு. மழை எனக்கு இருந்தாலும் மறுபடியும் மழை வந்துடும் தோணுது. மழை இறங்கிருச்சு. இதில் அந்த அளவுக்கு இதில் ஃபுல்லாக அதிகமாக இதே கிடக்கு. இந்த காமிக்கிறேன் பாருங்கள். மஞ்சள் காய்தான் சொல்லி எங்களுக்கு இதை பாருங்கள். ஃபுல்லாக மஞ்சள் ஏகப்பட்ட கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் காய் தான் அதிகமாக கிடக்கு. இதுங்க கையை கட்டிக்கிற பண்ணுறாப்புல. காயத்தாண்டா கிடக்கு. பழமே இல்லைடா. பழமே இல்லைன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறது, வந்து ஏமாற்றிட்டேன். இன்னும் இப்போ இதான் சீசன். இப்போ இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா பூவாமே பழுத்துவேன்.
வா அங்கே ஒரு இடத்துல பார்த்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு போவோம். சரிவா. பாருங்க எவ்வளோ காய் கிடக்குன்னு. ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன் அதில் காய் கிடக்குறது. யாருங்க ஃபுல்லாக உத காய் தான் அதிகமாக கிடக்குறது. இந்த பாருங்க ஃபுல்லாக உத காய் தான். இந்த இதுக்கு ஒரு உத காய் கிடக்குறங்க பாருங்க. உத காய் தான். அவங்க காய் பாருங்க நல்ல காயாக கிடக்கு. இன்னும் அதெல்லாம் பழுக்கலை பாருங்க. இவாங்க நல்ல காய் பாருங்க நல்ல காயாக கிடக்கு. ஆனால் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கிறான். மழை சுட்டப்பெல்லாம் இதில் கேமராவில் விழுகுறேன் வர. அவன் மழை நல்ல மழை வெஞ்சிச்சு இன்னைக்கு. ஆமாம் வாங்க அப்படியே அங்கே நான் அங்கிட்டு போவோம். மடி போ. இருந்தாலும் மாடி வைக்கணும்னு நடந்து வைக்கிறக்காப்புல. இதுக்கு நேரம் அவனுக்கு தெரியும் பாருங்கள். நடந்து வர்றதுக்கு நேரம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன மலைன்னு கரெக்டாக சொல்லுங்கள். இதுக்கு நேரம் ஒரு மலை தெரியும். சரி அந்த எண்ணாமலைன்னு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். மழை தெரியும் பாருங்கள். என்ன மலைன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நேரம் இருக்குது அந்த மலை. நீங்கள் ஒருத்தர் நிற்கிறாப்புல யாருங்க மழை இறங்கிருச்சு மறுபடியும். அதுக்குள்ளே வீடு எடுத்துகிட்டு கிளம்பணும் வீட்டுக்கு. மஞ்சனத்தில் மரத்தில் ஏறாமல் பழத்தை பிடிச்சி அளப்பிக்கிருக்காப்புல. இருங்க கீழே விழுந்துடுச்சு. விழுந்த பழத்தை சரி பிறக்கடா. காரணம் நஞ்சிடாது. அந்த பழமே மெல்லிசாதே இருக்கும். மெல்லிசாதே இருக்கும். இப்போ காற்றுக்கு கொட்டி போச்சுவா. காற்று மழை நல்லா மழை. இந்த பழம் போய் நிறைய கொட்டி போய் கிடக்கு வைக்கல. இந்த எப்படி இருக்கு? கொஞ்சம் அதாச்சும் இருக்குது. வெறும் கொட்டையாக இருக்கும் அதிகமாக. ஆமாம் கொட்டையை திப்புறாப்புல. கொட்டையை இப்படி திப்பிடணும். பழைய டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்டு நல்லாத்தே இருக்குது. ஆமாம் அது எப்படின்னு நீ சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கோட தெரியும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு அப்படியே ஒரு மானியாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வாடிக்கும் அவ்வளோதான். அவ்வளோ நம்பருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பழம் அந்த வீடியோ எடுத்து போட்டுக்க மாட்டான். இதுவும் ஒரு சாப்பிட்ற பழம் தான் நினச்சி வீடியோ எடுத்து போட்டான். நீங்கள் பழமாக நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் மறக்காமல் மட்டும் சொல்லுங்கள். ஆமாம் இப்படி ஒரு பழம் இருக்குதுன்னு தெரியப்படுத்தினா அவ்வளோதான். ஆமாம் இது அந்த பழம் சாப்பிட்டா பார்த்ததுன்னு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஒரு சுவையாக வித்தியாசமான சுவையாக இருக்கும். அந்த கிண்ணி பழம் அந்த மாதிரி பழத்தில் சொல்லுவோம். அது மாதிரி இருக்க பழம் அது. ஆமாம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.